உள்ளாட்சிகளில் வந்து யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீர்மானிக்க சக்தியாக தேசிய மக்கள் சக்தி மாதிரி இருக்குது. எந்த கட்சிக்கு நீங்கள் தரப்புக்கு ஆதரவு? පළකාලු නැතිව කාඩ සායද අපි තමයි තීරණ ගන්න පුළුවන් හැකියාවෙන් ඉන්න சார் சார் ஒரு முதலில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி. விசேடமாக இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸின் துறைக்கு கேகேஎஸ்க்கு ஒரு புதியதொரு உதயமாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன். ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் எங்களுக்கு எல்லோருக்கும் 35 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு யாழ் புகையிரத நிலையத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்போ அந்த நிகழ்வுக்கு நாங்கள் இது சாதாரண நிகழ்வாக நாங்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் காங்கேசன் துறை என்பது எதிர்காலத்தில் பெரிய தொழில்பேட்டை என்று உருவாக போகின்றது. அது மாத்திரமான விமான நிலையம் புதுப்பிக்கப்பட போகின்றது. அதே போன்று இங்கே இருக்கின்ற துறைமுகங்கள் புதுப்பிக்கப்பட போகின்றது. அந்த வேளையில் தான் எங்களுடைய புகையிரத திணைக்களத்தினுடைய பாரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் பெரிய ஒரு பூஸ்ட் ஒன்று இந்த பிரதேசத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் முகாமித்துவம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவை நிமித்தமாக நாங்கள் இன்றைக்கு புகையிரத சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்து சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் விமான சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தொழில்பேட்டையை உருவாக்குவது நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் இவைகள் அனைத்தும் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. அப்போ அந்த துரிதமான நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வேறு எதுவுமல்ல. விசேடமாக இதனால் வரைக்கும் இந்த பிரதேசத்திலிருந்து அல்லது யாழ்ப்பாணத்தை கைவிட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கின்ற எங்களுடைய தோழர் தோழிகள் அல்லது சகோதரிகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு இந்த நாட்டில் வாழ முடியும், வாழக்கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலஸ்தானமாக, ஒரு தலைமையகமாக இன்றைக்கு காங்கேசன் துறை மாறி வருகின்றது. அதனால் இந்த காங்கேசன் துறைக்கு அந்த 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 நிலைமையின் கீழ்தான் இன்றைக்கு விசேஷமாக வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகவே இன்றைக்கு எங்களுடைய புகையிரத சேவை இருக்கின்றது. அப்போ அந்த புகையிரத சேவைக்கு கடந்த 35 வருடங்களாக ஒரு பக்கம் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கின்றது. 35 வருடங்களுக்கு முன்னர் இருந்த சேவைகள் இன்னும் தொடரப்படாமல் இருக்கின்றது. அதில் ஒன்று தான் இன்றைக்கு இந்த பார்சல் கவுண்டர். அப்போ அந்த பார்சல் கவுண்டரை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதன் மூலமாக இன்றைக்கு இங்கு இருக்கின்ற பொருட்களை தென்னிலங்கைக்கு அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்புவதற்கு ஏதுவான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சூழல் காரணமாக இன்றைக்கு புகையிரத சேவைக்கும் புகையிரத நிலையத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் ஒரு பொக்கிஷமான காலத்தினுடைய உருவாகின்ற ஆரம்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, அதே போன்று இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் பல்வேறு சபைகளில் இன்றைக்கு தீர்மானகரமான சக்தியாக இருக்கின்றோம். அதன் பொழுது இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் வந்து எங்களோடு பேசுகின்றார்கள், உரையாடுகின்றார்கள், எங்களை அன்பாக பார்க்கின்றார்கள், ஆதரவாக பார்க்கின்றார்கள், லவ்வாக பார்க்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். ஆனால் இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் அனைவருமே அணிதிரண்டு ஓர் அணியில் இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக, தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக, எங்களுடைய குமரனுக்கு எதிராக, எங்களுடைய ரஜீவனுக்கு எதிராக, குறிப்பாக எங்களுடைய கபிலனுக்கு எதிராக பாரி அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்ட நபர்கள், அவர்களை தூற்றிய நபர்கள் இன்றைக்கு அதே கபிலனிடம் வந்து கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஆதரவு தருகின்றனர். நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த இடத்தில் நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கப்பட போகின்ற எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம். அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எங்களை தூற்றிய அதே நேரத்தில் அந்த தூற்றத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்ட, இனவாத ரீதியாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்ட எந்த ஒரு அணியோடும் நாங்கள் சேருவது இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு சில பிரதேச சபைகளில் நாங்களும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் தெரிவின் போது முதல்வர் வேட்பாளராக கபிலன் நிறுத்தப்படும். நிச்சயமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாநகர சபையில் நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய முதல் வேட்பாளர் வேறு யாரும் கிடையாது, கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்கள் தான்.
இந்த ஒரு கட்சிக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்டது போன்று, எங்களுடைய அமைச்சர் ஜெயக்குடி அவர்கள் குறிப்பிட்டது போன்று, எங்களுடைய உறுப்பினர் பவானந்தராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போன்று, உண்மையிலேயே இன்று எங்களுக்கு அல்லது எங்களுடைய பிரதேசத்திற்கு, யாழ்ப்பாணத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாளாகும். பிமல் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சொன்னார்கள், அவர்கள் அதாவது எண்ணெய் என்பது, எரிபொருள் என்பது சக்தி அல்லது வலு. அப்போ அந்த சக்தியை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் 29 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம ஆரம்பித்திருக்கின்றோம். அப்போ அந்த நடவடிக்கைகளை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான தேவை இருக்கின்றது. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது, வேறு எதுவுமல்ல, இந்த காங்கேசன் துறை பிரதேசத்தில் பெரிய ஒரு தொழிற்பேட்டை ஒன்று உருவாகப் போகின்றது. அப்போ அந்த தொழிற்பேட்டைக்கு தேவையான அடிக்கட்டுமான அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றது. அப்போ அந்த வேலை நிமித்தமாக அதில் விசேடமாக எங்களுக்கு எரிபொருள் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இதனால் வரைக்கும் நாங்கள் கொழும்பையே நம்பி வாழ்கின்ற ஒரு சூழல் அல்லது எரிபொருளுக்கு எங்களுக்கு இருந்தது. அதை நான் இப்பொழுது இன்றையிலிருந்து எங்களுக்கு உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாணத்திலேயே எங்களுக்குரிய வளங்களை களஞ்சியப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதன் ஊடாக நாங்கள் இதை களஞ்சியப்படுத்துவதற்கும் எதிர்வரும் காலங்களில் அந்த களஞ்சியத்திற்கு நேரடியாக ரயில் மூலமாகவே எரிபொருளை கொண்டு வந்து நிரப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதேபோல் எதிர்வரும் காலங்களில் உருவாக போகின்ற இண்டஸ்ட்ரியல் சோன், அதற்கும் இந்த எங்களுடைய ரயில் பாதையை விஸ்தரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பிமல் அவர்கள் கடைசியாக குறிப்பிட்டார்கள், இங்கு வருகை தந்திருக்கின்ற எரிசக்தி வலுசக்தி அமைச்சர் அவர்களிடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொண்டார். அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது, அது மாத்திரமல்ல எங்களுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ராஜகருணா அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கட்டாயமாக எங்களுடைய பிரதேசத்துக்கு வாருங்கள், யாழ்ப்பாணத்துக்கு வாருங்கள். யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது யாழ்ப்பாண நகரம் முன்னேறி இருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியே செல்லுகின்ற போது இன்னமும் பல கிராமங்கள், பல தீவுகளில் பெட்ரோல் செட் இல்லாத, எரிபொருள் இல்லாத, வீதிகள் இல்லாத, வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதை போன்றுதான் எங்கள் கொழும்பு நகரம் என்பது முன்னேறிய நகரமாக இருக்கின்ற பொழுதும் அதற்கு அங்காலை நாங்கள் அவிசாவலை தொட்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய யாழ் மாவட்டமும் யாழ் நகரம் முன்னேறி இருக்கின்றது. ஆனால் ஏனைய பிரதேசங்கள், விசேடமாக நெடுந்தீவு போன்ற பிரதேசங்களுக்கு எரிபொருள் நிலையமே இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. அதனால் அவைகளையும் தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுங்கள். எங்களுக்கு விசேடமாக நீங்கள் நாடு தழுவிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற, அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவது இல்லை என்ற கூற்றை மாற்றி எங்களுடைய பிரதேசத்திற்கு தேவையான அளவு எரிபொருள் நிலையங்களை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுங்கள் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க நாங்களும் கூட இறுதியாக இங்கு இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமில்லை, ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த அத்தியாயத்தை உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான அத்தியாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக அனைத்து மக்களும் ஒன்று சேருங்கள், அதற்கான ஆதரவுகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வுக்கு இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதற்கு நல்கிய ஒத்துழைப்புக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். யாழ் காங்கேசன் துறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கலந்து கொண்டு எரிபொருள் களஞ்சிய சாலையை திறந்து வைத்தார். நிகழ்வில் போக்குவரத்து, நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடத்தூர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருண, தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீ பவனந்தராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீப் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ் காங்கேசன்துறை புகையிரத நிலையத்தில் பொதிகள் போக்குவரத்து சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அத்தோடு புகையிரத நிலையத்தில் பயணிகள் ஓய்வு அறையில் நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது புகையிரத நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகளும் நடப்பட்டது. நிகழ்வில் போக்குவரத்து, நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீ பவனந்தராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், புகையிரத நிலைய அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
வழமைக்கு மாறாக தலைவர் நீண்ட உரை ஒன்றை ஆற்றியிருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது மிகவும் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பேசுகிறவர். தேவை கருதி நீண்ட விளக்கங்கள் பல கொடுத்திருக்கிறார். வெளிப்படைத்தன்மையோடு கட்சி உறுப்பினர்களுக்கு கடந்த சில நாட்களாக கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிற பல விடயங்களை தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஐயா வெளிப்படுத்தியமைக்காக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு சிறப்பியல்பு. ஒரு கூட்டத்தை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு கதை தெரிய வழியில் வந்தவுடனே காலவரை ரிப்பீட் போட்டு விட்டோம் என்று சொல்லுவதும், அந்த கட்சியில் இன்னொருவர் இல்லை அப்படி நடக்க இல்லை பத்திரிகை போய் சொல்கிறது என்று சொல்லுவதும், இன்றைக்கு பின்னேரம் ஸ்பாட்லைட் பார்த்தா தெரியும், கேட்டவர் சொல்கிறார் அதை என்ன ஃபோன் நான் கூட ஃபோனில் காய்க்கிறேன், என்ன தவறு, நான் கோட்டாபை அப்படியே ஃபோனில் காய்க்கிறேன் என்று சொல்கிறது இன்றைக்கு பின்னேரம் வரப்போகுது. அப்படியாக ஒழிச்சு மறைச்சு எந்த விளையாட்டும் இந்த கட்சிக்குள்ளே நடைபெறுவதில்லை. ஆகையினாலே தெளிவாக நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திய ஐயாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நேற்று முன்தினம் அவர்தான் ஒரு உரையாடலில் சொன்னார், பொலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் பவர் என்று சொன்னார். அரசியல் என்பது அதிகாரத்தை பற்றியது. நான் இதை பற்றி யோசித்தேன். எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டது எதற்காக? சமஷ்டி அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி. அதிகாரத்தை பற்றியது. ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாகினதே ஆட்சி அதிகாரங்கள், அரசியல் அதிகாரங்கள் எங்களுடைய மக்களுடைய கைக்கு வர வேண்டும் என்பதற்காக. அதற்காகவே தான் நாங்கள் சகல தேர்தல்களை போட்டிருக்கிறோம். 56ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் மிக பிரதானமாக தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சியிடத்திலே மட்டும்தான். ஆனால் அதற்காக மற்ற கட்சிகளை நாங்கள் புறப்படுவதில்லை. மக்கள் ஆணை கொடுக்கிற போது பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுப்பார்கள், மற்ற கட்சிகளுக்கும் வாக்குகள் செல்லும். சென்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் மாநாட்டிலே என்னிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் தலை வழங்குகிறோம். மக்கள் தவறாக வாக்களித்த மாநிலம் கேட்கப்பட்டது. மக்கள் தவறு விடுறதில்லை, மக்கள் தவறு விடுறதில்லை. அது என்பிபிக்கு வாக்கு போயிருந்தாலும் அது மக்களுடைய தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக மாறி மாறி வருகிற இலங்கை அரசாங்கங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு கருத்து இதுதான், நீங்கள் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். 56ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிற ஜனநாயக தீர்ப்பை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் இல்லை. அது தவறு. மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும், அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறவர்கள் நாங்கள். அதை அரசாங்கத்துக்கு மட்டும் நாங்கள் கூறவில்லை, உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலேயும் கூட மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம். மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள். ஒரு குறித்த சபையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதை ஏற்று நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? இதை சொல்றதுக்கு என்ன சங்கடம்? 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இப்ப எல்லாரும் அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் எடுத்து போடுறதால ஞாபகம் வருது. காலை கதிர் பத்திரிகை முன்பக்கத்திலே ஒரு நாள் பிரசுரம், இபிடிபியிடம் மண்டியிட்டது தமிழரசு, டக்ளஸிடம் மாவை பேச்சு, ரெமடியஸுடன் சுமந்திரன் பேச்சு. 2018 நடந்ததாங்க. அடுத்த நாள் காலைக்கதிரை நான் எடுத்து பார்த்தேன். அடுத்த நாள் காலைக்கதிரை முன் பக்கத்தில் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், எவரிடமும் நாங்கள் மண்டியிடவில்லை.
நியாயத்தையே எடுத்து கூறினோம். என்ன நியாயம்? என்ன நியாயம்? ஒரு சபையில் எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள். அதான் ஜனநாயக தீர்ப்பு. மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இது 2018 நாங்கள் சொன்ன ஒரு கோட்பாடு. இந்த தடவையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த கையோடு நான் வெளிப்படையாக சொன்னேன். எங்களுடைய கட்சி அரசியல் குழுவும் அந்த தீர்மானத்தை எடுத்து அறிவித்தது. எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஏன் இந்த ஆதரவளிக்க வேண்டும்? இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடு. அறுதி பெரும்பான்மை எடுப்பது கஷ்டம். அது தேர்தல் முறையில் ஆனபடினால்தான் மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள். சபைகளை நிர்வகிப்பதிலே யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருப்பதோ அந்த கட்சிக்கு ஆதரவளியுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்தை சொல்லுகிறோம். பகிரங்கமாகவும் சொல்லுகிறோம். கட்சிகளை சந்தித்து சொல்லுகிறோம். பகிரங்கமாக சொல்லி இருக்கிறோம். பகிரங்கமாக சொன்ன பிறகு இப்ப நேற்றைய தினம் மன்னாரிலே நாங்கள் இப்படியான நிகழ்வு நடந்த போது மன்னார் மாந்தை மேற்கு சபையிலே எங்களுக்கு 5 உறுப்பினர்கள், சங்க சின்னத்திலே போட்டிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 4 உறுப்பினர்கள். நான் அங்கே இருந்த எல்லா இடத்துலையும் கேட்டேன், நாங்கள் ஒரு அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டு இருந்தால் 9 ஆசனங்கள் கிடைத்திருக்குமா? எல்லாருமே சொன்னாங்க கடைசி வரையும் கிடைச்சிருக்காங்க. கடைசி வரையும் கிடைச்சிருக்காங்க. 9 ஆசனம் கடைசி வரையும் கிடைச்சிருக்காங்க. மிஞ்சி போனால் 7 ஆசனம் கிடைச்சிருக்கும் சொன்னாங்க. 5 கிடைச்சிருக்கும், 6 கிடைச்சிருக்கும், சில 7 சிலவில் கிடைச்சிருக்கும். அதுவும் அமைச்சர். தேர்தல் முறை அப்படியானது. ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம். ஆரம்ப தேர்தல் முறை முதல்லே நாங்கள் சொன்னோம். இது கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிறது இல்ல. பலருக்கு இந்த வித்தியாசங்கள் விளங்குது இல்ல. கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒருவருடைய கூட்டு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லை. சில சபைகளில் அப்படியான ஒழுங்குமுறைகள் வருகிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட நாங்கள் எழுத்தில் ஒரு கைச்சாத்திருக்கோம். திருவண்ணாமலையில், மூதூர்லையும், தமிழாவில் குச்சவெளியிலையும் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதாக. 2லையும் 60% மேல முஸ்லிம் மக்கள் 2 இடத்துலையும். ஆனாலும் குச்சவெளியில் அவர்களுக்கு முதல் 2 வருடங்கள், ஆனால் மூதூர்ல எங்களுக்கு முதல் 2 வருடங்கள் கைச்சாத்திரப்பட்டு பகிரங்கமாக அறிவித்தோம். வவுனியாவில் ஏற்பட்ட சில ஒழுங்குமுறைகள் அறிவித்திருக்கிறோம். அதுதான் கூட்டாக அது சில இடங்கள்ல செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகள். மற்ற இடங்கள்ல அப்படி எந்த ஒழுங்குமுறையும் வர இல்லை. நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிற இடங்களிலே, அதிகூடிய ஆசனங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுங்கள். அவ்வளவுதான். அது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லுவது, ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கருத்து. அவ்வளவுதான் நடந்திருக்கு. இனி நாங்கள் அதிகாரம் மக்களுடைய கைக்கு அதிகாரம் வர வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி, தேர்தல் அதற்காக போட்டியிடுகிற கட்சி. ஐயா கேட்டார், யாராவது தோக்க வேணும்னு போட்டிட்டீங்களா? யாராவது தோக்குறதுக்கு போட்டிட்டீங்களா? யாராவது இந்த சபையில நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம், நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க போறோம்னு சொல்லி போட்டிட்டீங்களா? அப்படி என்னாச்சு போட்டிருக்கீங்களா? நிர்வாகத்தை எங்களுடைய கையில் எடுப்பதற்காக தானே போட்டிட்டீங்க. அப்ப தேர்தல் முறையில் இருக்கிற ஒரு குளறுபடி காரணமாக, ஆனாலும் எங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு, மக்களுடைய ஆணை இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம். சந்திப்புகள் சம்பந்தமாக சில உணர்வு பூர்வமான விஷயங்கள் இருக்கு. நாங்கள் அதை மதிக்கிறோம். நாங்கள் அதை புறந்தள்ள இல்லை. ஐயா சொன்னார், அப்படியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் வீடு வீடா போய் சந்திச்சார்.
எங்களோட கட்சிக்குள்ள கொஞ்சம் விசனம் இருந்தது. நாங்கள் சொன்னாங்க, நீங்கள் அது கூட தனிப்பட்ட எண்ணமாக இருக்கலாம், யார்கிட்ட விட்டே நான் போவேன், எனக்கு அதில் அப்படி கர்வம் கிடையாது, அது சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் சில பேர் சொன்னோம், அப்படி இருந்தாலும் நீங்கள் தமிழரசு கட்சியிட தலைவர் சும்மா சும்மா சிலர் சிலரேன்னு சொல்கிறது போல் மற்றவர்களை போய் சந்திக்கிறது, அப்படி நீங்களாக போய் சந்திக்கிறது என்னோட கட்சிக்கு ஒரு ஆந்திரமாக இருக்குன்றது நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் சொன்னால் அப்படி இல்லை, நான் சந்திக்க கேட்டால் நான் அங்கே தான் போகணும். சந்திச்சுக்கிறார் கஜேந்திரகுமார். நாங்கள் சந்திப்பு கேட்ட போது கஜேந்திரகுமார் வீட்டில் தான் அவனும் செய்யப்பட்டது. நாங்கள் கேட்டபடியே மற்ற வீட்டில் அவனும் செய்யப்பட்டது. நானும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. எனக்கு தெரியும் அவர்கிட்ட எண்ணம். நானும் கஜேந்திரகுமார் வீட்டுக்கு போகிறது தான் முதல் ஓமன்னு சொல்லியிருந்தேன். நான் அது இடையில இருந்தேன். தும்புக்கட்ட கதை என்ன சொல்லிட்டேன். தும்புக்கட்ட கதை சொன்னதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவர் என்ன தும்புக்கட்டைன்னு சொல்லியிருந்தானே, அவர் சொன்னது தன்னுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் தும்புக்கட்டையா இருக்கும். நாங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த நாள் வருகிற போது யார் இந்த தும்புக்கட்டை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியல. நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் யார் அந்த தும்புக்கட்டை என்று. அது அவரே சொல்லியிருக்கிறார், தண்ட கட்சிக்காரனை பற்றி எல்லாம் தண்ட கட்சி சார்பில் நிப்பாட்ட போறால் ஒரு தும்புக்கட்டையாக இருக்கும் என்று முன்னறிவித்தல் கொடுத்திருக்கார். அப்படியே அது என்ன இலக்காரமாக சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்கவே இல்லை. ஆனால் கட்சியில் எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு. பலர் எனக்கு சொன்னார்கள், ஐயா அப்படி சொன்ன அப்புறம் ஒரு பத்திரிகை எழுதி அது என்ன சுமந்திரனுக்கு மானம் ரோசம் சூடு எதுவும் இருந்தால் போவார் சந்திப்புக்கு. அப்படியான ஒரு விஷயமே இல்லை. நான் சந்திப்புக்கு போனேன். ஆனால் ஐயாட்ட சொன்னேன், கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது, அப்படியே நாங்கள் சந்திக்கிற இடத்தை மாற்றுவோம் ஐயான்னு சொன்னார். அப்போ சொன்னார், சரி. அவருக்கு சொன்னால் அவர் சொன்னார், ஓமா சரி சரிதான், இடத்தை மாற்றுறோம். அப்போ அது சந்திக்கிற இடம் சம்பந்தமான விஷயத்தில் சில வேளையில் மக்களுக்கு ஒரு உணர்வுமான அங்கலாய்ப்புகள் இருக்கலாம். நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம், நாங்கள் மதிக்கிறோம். அதால் யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். ஒருவரோடும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை. இது பொய்யான ஒரு பிரச்சாரம். இவரோட கூட்டுச்சேரல, அவரோட கூட்டுச்சேரல, அவரோட கூட்டுச்சேரல. மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி. அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவர் வர வேணாம் என்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம். தங்களால் வர முடியாது, எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது. உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை. நீங்களாகவே தானே சொன்னீங்கள், அதிகாரம் உள்ளவர்களுக்கு தான் சபையில கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள், கட்சி என்று சொன்னவர்கள், ஐயா நேரே சொன்னார், ஒருமையில கட்சி, எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி. மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலையே. மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 11 அந்த பாவம் அந்த உடவியாளர் படம் எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நீட்டுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த அணி பனோராமால தான் எடுத்திருக்கலாம். அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றா தானே தமிழரசர் சவால் படிக்கணும். வெக்கமான ரோசம் அவங்களுக்கு தான் இல்லை. தாங்கள் அணி என்று சொல்லி கொண்டு வந்து தனி கட்சியை வீழ்த்துறதுக்கு அணி சேர்ந்து இருக்கிற கூட்டம் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். இது சரி வராது. மக்களுடைய ஆணையை மீறுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயற்பட்டார். வெளியில சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும். ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில இருட்டுல போய் சந்திக்கிறது, பிடிபட்ட உடனே இல்லை நான் சந்திக்கல என்று சொல்றது, கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணி சேர்த்துக்கு வச்சு இப்படி பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு விழுத்துறம் பாருங்கன்னு சொல்றது, இது ஒன்றும் சரி வராது. ஒன்றுமே சரி வராது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 17 சபைகள் இருக்குது. 1-2 எங்களுக்கு
அதுக்குரிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால 17 சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதற்கான முயற்சியில நீங்கள் செய்ய வேண்டும். இது எவருக்கும் விட்டுக் கொடுக்கிறதோ, அவரோட கூட்டு சேர்றதோ, கழிக்கிறதோ, கூட்டுறதோ, பெருக்கிறதோ, பிரிக்கிறதோ இல்லை. மக்களோட ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக ஒரு சின்ன தவறு பாராளுமன்றத்தில் அதை உடனடியாக மக்கள் மாற்றி அமைச்சிருக்காங்க. மற்றவர்களால் முடியலையே. அந்த அணி இந்த அணி அவர்களால் முடியலையே. தேசிய மக்கள் சக்தியை மேவி பெற உங்களால முடியலையே. அதை செய்தது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை, தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கிற கட்சி, ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. நாங்கள் அப்படியாக மக்களுடைய அந்த ஆணையை பெற்ற நாங்கள் எல்லா சபைகளிலேயும் நிர்வாகத்தை அமைப்பதற்கு உரித்துடையவர்கள். அதற்கு குறுக்க எவரும் வர வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மக்களோடு மக்களாக மக்களிடம் சென்று வாக்கு பெற்று வெற்றி பெற்றவர். ஆகவே அதற்காக முதலிலே கட்சி சார்ந்து உங்களுக்கும் உங்களுடைய தமிழக கட்சி சார்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்த பின்பு இந்த நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. 13ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைவர்கள் தெரியும் இடம்பெற இருக்கிறது. அந்த தெரிவுகள் அநேகமாக சில அடிப்படையிலும் சபைகளில் தாற்பயங்களின் அடிப்படையிலும் உறுப்பினர்கள் விஷயங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இறுதியாக தலைமையினால் தெரிவிக்கப்படும். அவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றவர்கள் ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு ஏனைய உறுப்பினர்களுக்கு உண்டு என்பதை நான் முதலிலே வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த கட்சி தெளிவான ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டை கொண்டதாக இப்பொழுதுமே இருக்க வேண்டும். அண்மையிலே சில காரியங்கள் தலைமைக்கு தெரியாமலே அல்லது பேசாமலே அல்லது தகவல் தொடாமலே நிகழ்ந்திருக்கு. வருத்தத்துக்குரியது. அவ்வாறான நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிகழ்விலே பல விடயங்கள் தொக்கி நிற்கின்றன. அவற்றுக்கான விடை அளிப்பது மிக முக்கியம். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். சேம் சைட் போல் அடிக்கக்கூடாது. விடயங்களை ஆராய்ந்து பேசுவார். பெரியவர்கள் பேசுவார். தலைமைகள் உள்ள பொறுப்பு இந்த கட்சி கடைசியாக பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் தேர்தல் மாவட்டத்தில், அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட நிர்வாக மாவட்டத்தின் சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு முடிவிட்டிருக்கிறது. இதுக்கு மேலே இந்த கட்சி கீழே இறங்குவாது என்பது எல்லாருக்கும் தெரியும்.
எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த கட்சியை மேலே கொண்டு செல்வதற்கு அதற்கான பொறுப்பு தலைமைக்கு உண்டு. அதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். இங்கே பல விமர்சனங்கள் இருக்கிறது. அதில் சிலவற்றை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலில் என்னை பற்றி எனக்கு அரசியல் பதவி இது தேவையில்லை, நான் தேர்தலில் போட்டி போட மாட்டேன் சொல்லி, ஆகவே என்னுடைய பணி இது கட்சி பணி மட்டும்தான். என்னுடைய கட்சி அதை மீண்டெழ வேண்டும் என்பதிலே நான் மிகவும் ஆழமாக விசுவாசமாக இருக்கிறேன். கட்சியை இன்றைக்கு யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நாங்கள் தலைவர்கள் தெரிவு சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் குழுவிலே பேசி எந்தெந்த சபையிலோ எந்த கட்சியிலோ முதன்மை பெறுகிறதோ அந்த கட்சிக்கு வேண்டியவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருந்தோம். அதே முடிவை தமிழ் காங்கிரஸ் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் எடுத்திருந்தோம். ஆனால் காலப்போக்கிலே இந்த நிலைமைகள் மாறி அவர்கள் நாங்களும் ஜனநாயக தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசினோம். அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் நான் தனித்தனியாக போயிருந்தேன். சுரேஷ், பிரமச்சந்திரன், சித்தார்த்தன், செல்வடக்கன், மன்னார் கஜேந்திரன் சந்தித்திருக்கலாம். ஆதரவு காரணம் கூடுதலான அதிக வாக்குகளை பெற்ற சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கான ஆதரவு தர வேண்டும் என்று எங்களுடைய அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் கோரியிருந்தோம். அவ்வாறு இருக்கையில் காங்கிரஸ் தலைமையிலான அவர்கள் புதிதாக சேர்ந்தவர்கள் டிபிஎல்ஏ, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை இணைத்து ஒரு கூட்டணியாக பின்னாடி கொள்கை கூட்டணி என்று பேசிக்கொண்டு அந்த முதன்மை பெற்ற கட்சி என்ற நிலையை மாற்றி கட்சிகள் என்றும் அணி என்றும் மாற்றி எங்களை இரண்டாம் நிலைக்கு பல சபைகளிலே தள்ள முற்பட்ட போது அதற்கு எதிராக அதிலிருந்து மீள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருந்தது, இன்னும் இருக்கிறது. இந்த தெரிவு முறையிலே அல்லது தேர்தலிலே பல சபைகளிலே நாங்கள் முதன்மை பெற்றோம். அவர்கள் அணியாக முதன்மை பெறுகிற போது அவர்கள் ஏனைய கட்சிகள் அல்லது சுவாதீன சுயேட்சை குழுக்களோடு தொடர்பு எங்களுக்கு ஒரு தெரிவு வந்தது, எனக்கு ஒரு தெரிவு வந்தது, ஒரு செயலாளருக்கு தெரியும்.
பேசுகிறோம். எங்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பல இடங்களிலே தமிழரசு கட்சியை வீழ்த்துவதற்கு இந்த தேர்தலை மக்கள் பாதிக்க வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களிலே பேசியிருக்கிறார். அப்ப அவருடைய நிகழ்ச்சி நிரல் தமிழரசு கட்சியை வீழ்த்துவது, அதற்காக யாரோடும் கூட்டு சேரலாம் என்று சேர்ந்து இபிடிபியினுடைய முன்னாள் உறுப்பினர் சந்திரகுமார் உட்பட அங்கம் வகிக்கின்ற ஜனநாயக தேசிய தமிழ் தேசிய கூட்டணியோடு இணங்கிக் கொண்டார்கள். பின்னாலே அவர்கள் டிடிஎன்ஏயோட உங்களுக்கு தெரியும், நான் பல முயற்சி எடுத்த பொழுது உண்டாக பயணிப்போம், கூட்டமைப்பாக செயல்பட்ட நாங்கள் மீண்டும் கூட்டமைப்பாக செயல்பட என்பதற்காக நான் சுரேஷ் பிரமச்சந்திரன் வீட்டுக்கு 2 தரமும், சித்தார்த்தன் வீட்டுக்கு 2 தரமும், செல்வ மடத்தினாரான் வீட்டுக்கு மன்னார் ஒரு தனமும் பேசி இதில் முக்கியம் என்னென்றால் நாங்கள் ஒளிமறைவில்லாமல் வெளிப்படையாக இதய சுத்தியோடு நான் பேசினேன். கடைசியாக 21ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு வெள்ளிக்கிழமை சுரேஷ் பிரமச்சந்திரன் சந்தித்து சித்தார்த்தன் அவர்களை போய் சந்தித்து பேசுகிற பொழுது இதுதான் நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதுக்கு பிறகு அவருக்கு சொன்னேன், நான் உங்களுடைய கதையை பற்றி ஞாயிற்றுக்கிழமை சொல்ல மடக்கல்லாரை மன்னாரிலே சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, நான் சந்திப்பேன் என்று கூட சொன்னேன். அப்பொழுது எனக்கு தெரியாது அவர்களுடைய இந்த கட்சியினுடைய செயலாளர் கூட்டு என்று அழைக்கப்பட்டவர் அப்படி சொல்லக்கூடியவர், ஒரு பேர் லிங்கம் படித்தேன், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏனையவர்களுடைய கூட்டம் அல்லது சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அப்படி ஒரு வசனம் கூட சித்தார்த்தன் எனக்கு தெரிவிக்கவில்லை. நான் மன்னாருக்கு போய் செல்ல மடத்தில் நான் அந்த இடத்துக்கு தேடி போய் சந்தித்து பேசி இதுதான் விஷயம், நாங்கள் கலந்து பேசி கூட்டமைப்பாக செயல்படுவதற்கான சொல்லி பேசிவிட்டு நான் திரும்பி வருகிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1:30 மணி அல்லது 2 மணி செய்தி வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், அவர்களுடைய கட்சிகள் இபிஆர்எல், பிளாட், ஜனநாயக கட்சியை சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறோம். அதுக்கு பிழை இல்லை, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான் முக்கியம். அதை கலைஞர் இப்போது சொல்கிறேன், நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம், நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள். இதிலே அதாவது கருத்து இருந்தால் அவருக்கு தமிழரசு கட்சியில் நாயக்கில்லை. இது தனித்துவமான கட்சி, வரலாற்று கட்சி, கோட்பாடுகள் கொள்கையின்படி போகிற கட்சி, வெளிப்படையாக செயல்படுகிற கட்சி. அவர்களுக்கு கீழே போகிற எண்ணம் இல்லை. சில பேருக்கு அது குறிப்பாக நான் சொல்லுவேன், அவை இப்போ ஒரு தலைமை இருக்குத்தானே, அந்த தலைமைக்கு எல்லாரையும் சேர்த்து தமிழ் தலைமைக்கு தலைமை தாங்கணும் என்ற ஆர்வம் இருக்கு, ஆசை எண்ணம் இருக்கு. அது நடக்கிற காரியம் இல்லை. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், பொதுச் செயலாளரை வச்சுக்கொண்டு சொல்கிறேன், இதை சூசகமாக அவர்களை சந்தித்த பொழுது நான் சொன்னேன், நான் ஏற்கனவே பல இடங்களிலே இனிமேல் தமிழினத்திற்கு
ஒரு தனி மனித தலைமைத்துவம் சாத்தியம் இல்லை. ஒரு கூட்டு தலைமைதான் சாத்தியம் என்று நான் நேரடியாகவே சொன்னேன். அது மறைமுக செய்தி அதில் இருந்தது. உங்களுடைய தலைமையை ஏற்று வர நாங்கள் தயாரில்லை. இதுதான் என்னுடைய செய்தி. அதை மர்மமாக நான் சொன்னேன். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், போங்கள். வேற விஷயம், தமிழரசு கட்சி ஏற்கனவே நாங்கள் பதவிக்கு மறுத்தது காரணம் எங்களை சமநிலைப்படுத்தி ஓரங்கட்டி ஒதுக்கி விடுவார்கள் என்ற காரணம். இதில் நான் செல்வத்தோடு கதைக்கிற பொழுது அவருக்கு தெரியாது. இங்கே கூட்டம் இருந்தால் அவருக்கு தெரியாது. எனக்கு சொன்னார். இதில் ஒன்றை நான் இனிமேல் சொல்ல வரும். அது மேடைய பாவி எனக்கு கையில் இருந்த எனக்கு இந்த முதுகில குத்தி வாங்கி பழக்கம். பல பேரை உயர்த்தி நான் அவர்களே என்னை திருப்பி குத்துறது எனக்கு தெரியும். அதெல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார். ஆனால் நான் பல விஷயங்களை இந்த வெளிப்படையாக இதுவரையில வாழ்க்கையில பேசாத விஷயம் 3 விஷயம் சொன்னேன். இந்த செல்வம் அடைக்கல் நான் எனக்கு ஒரு நட்பு இருக்கு. 12 வயதுடன் நான் சொல்லிட்டேன். புலிகள் அமைப்பு, நான் புலிகளை சார்ந்தவன். அதுக்கு யாருக்கும் சந்தேகம் இருக்க தேவை. எனக்குண்டு பல வரலாறுகள் இருக்கு. தெரிஞ்சது இருக்கு, தெரியாது இருக்கு. சில தெரியாத சொன்னால் நான் உள்ளுக்கு போகணும் என்று சிலர் சொல்றையில இன்னும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் நான் பாதுகாப்போம். ஆனால் இந்த செல்வம் ஒரு யாழ்ப்பாணத்திலே தான் விடுதலை புலிகள் டெலோ அமைப்பை தடை செய்த காலத்தில் இருந்தேன். தடை செய்து கடைசியாக அவர் தப்பி வருகிற போது என்னுடைய சகோதரி வீட்டிலே தான் சேர்ந்தேன். அங்கே தான் சேர்ந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய சகோதரி என்னிடம் வந்து இப்படி இருக்கிற என்ன செய்வோம். நான் போக முடியாத நிலையில் எனக்கு தெரிய வரும். என்னுடைய மனைவியான செல்வத்தை சந்திச்சு என்ன செய்யறது சரண்டர் பண்ணலாம். சரண்டர் பண்ண சாத்தியம் இல்லை. அதுக்கு பிறகு எனக்கு தெரிந்த ஒரு நண்பரை பின்மணியில் இருந்தவர் செல்வத்துக்கு நான் ஏற்பாடு செய்து செல்வத்தை மன்னருக்கு அனுப்பி வச்சவன் தான். அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு தெரிந்தால் ஒருவேளை நான் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் செய்தேன். நான் மனிதாபிமான அடிப்படையில் செய்தேன். ஆனால் நான் மறைக்கிறேன். 3 மாதத்துக்கு பிறகு மாற்றி அந்த வீட்டை வந்தப்போ நான் சொன்னேன், தம்பி நான் அது காரணம் என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கிற பயக்கால் ஊடாக பல டெலோ அமைப்பு பிள்ளைகள் பயந்து ஓடினதை நான் நேரே பார்த்தேன். அதை உடனடியாகவே திலீபன் ஊடாக கிட்டுக்கு தெரிவித்து இந்த தாக்குதல் கொலைகளை நிறுத்திக்கன்னு சொன்னவன் என்ன இதை விட இப்போ எல்லாரும் அவன் கொலை செய்தால் இவன் சொல்லுவான். எனக்கு 2 தடவை சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். 82 சொல்லப்பட்டது தெரியும். 82 யார் சுட்டது என்னுடைய காலக்காரர்கள் எழுதினபடியாக நான் இது வெளியில் சொல்கிறேன். இதுவரை நான் சொல்லலை. ஆனால் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். சில அமைப்பினுடைய ஒப்புழைத்தவன் என்ன சுட்டேன் பம்பரக்கண்ணன் என்று சொல்வார்கள். அவ்வளோதான் சுட்டேன். சரி, அவரை என்னுடைய சொந்த தம்பி 3 மாதம் பாதுகாத்து வைத்தவன் என்னுடைய சொந்த தம்பி. அவர் சுட்டான், தப்பித்தோம். 1 ஆரை சேர்ந்தவர் டெலோவிலிருந்து வெளியேறி ஒரு அமைப்பு உருவாக்கிய ஒருவன் சிங்களவன் துணையினர். 2வது 88ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் நாள், அதாவது திலீபனுடைய தூவிய என்னுடைய செலவில் என்னுடைய முயற்சியை நிறுவி 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அங்குரார்ப்பணம் செய்து 5ஆம் நாள் நான் சுடப்படும். அது என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படும். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 5 நாள் என்னுடைய அலுவலகத்திடமே நான் சொல்லப்பட்டேன். அப்பொழுது வாழ்க்கை எல்லாரும் நினைச்சுக்கொள்ளுவார். சில நிமிடங்களில் சில நொடிகளில்
வாழ்க்கைகள் மாறும். நான் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி எங்கள் வீட்டில் இருந்து என்னுடைய காட்டில் விழிக்கிற போது என்ன சொல்ல போகிறார், என்னுடைய எல்லாம் வாழ்க்கை அழிய போகிறது, என் குடும்பம் அழிய போகிறது எனக்கு தெரியாது. சொல்ல போகிறார் அது என்னுடைய காலத்தில் ஐபிகே காலம். அவர்கள் என்னை ப்ரொடெக்டிவ் கஸ்டடி என்று வைத்து வெளியில் விடையில் வச்சிருந்தார்கள். அதனாலே வேறு வழி என்று நான் குடும்ப புறம்பாகவும் இந்தியா சென்று வந்து அதை அலைந்து திரிந்து வந்தோம். இதில் என்ன முக்கியம் என்றால் என்ன திட்டம் அப்புறம் இதுக்கு சாட்சியம் இருக்கு. அவரோட கதைச்ச வெங்கடேசன் எனக்கு தெரியும். அவர் கதைச்சவரே நான் அவர் சுட்டேன். என்னது சுட்டேன், தாங்கள் முன்னுக்கு வார இயக்கம் பிரபலம் வாரத்துக்கு சுயஞானத்தை சுட்டு, இதுதான் நியதி. ஆனால் அக்டோபர் 3ஆம் தேதி சுட்டு அதனால எனக்கு தெரியாது. நான் போயிட்டேன். நான் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வருஷத்தால் இங்கே வர்ற போது திரும்ப மாத்தியாரும் பெறாமல் என்னை வந்து சந்தித்தார்கள். இப்போ நிகழ்வுகளை பற்றி பேசுகிற போது சொன்னேன். அப்போ பிரகாசம் எக்ஸாக்ட்லி சரி அண்ணா, அதே தான் அவனும் சொன்னான், அதைத்தான் அவனும் சொன்னான் என்று சொன்னார். இதில் இந்த 2 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. நான் சொல்லலை. 2வது சுட்டு ஒரு போரா பிளாக் அமைப்பை சேர்ந்த எனக்கு சொல்லப்பட்டது. இதெல்லாம் இருக்கு, எனக்கு தெரியும். நான் ஆரோடையும் அதை வைத்துக்கொண்டு அதை பின்புறமாக வைத்துக்கொண்டு பேசியதும் கிடையாது, சிந்தித்ததும் கிடையாது. நான் அது நியதியை கடந்து சென்று கொண்டிருக்கேன். இப்போ நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் காலப்பகுதியில் அந்த தகவல் வந்தபடியா அதையும் தாங்கி கொண்டுதான் அரசியல் இருக்கு. எனக்கு எந்த தேவையும் கிடையாது. இப்போ இடத்துக்கு வா, நாங்கள் எடுத்த தீர்மானம் நீங்கள் பாடுபட்டு எடுத்த வெற்றியை தோல்வியுற விடக்கூடாது என்பதில் எனக்கு தெளிவாக இருந்தது. அதற்காக நான் வெளிப்படையா சொல்றேன். சில பேர் எழுதுறாங்க இதெல்லாம் எனக்கு பழக்கம், என்ன சூடு வாங்கினேன் பழக்கம். 3 தடவை கிட்னி ஆப்ரேஷன் செய்ததுன்னா 44 பேர் ஒரு கிட்னியோட வாழ்றவர். எனக்கு பயன் கிடையாது, எப்போதும் சாகிறேன். என்னுடைய இனம், என்னுடைய கட்சி. ஒரு தமிழரசு கட்சியை ஒன்று சொல்லுவோம். இப்போ பல பேர் சொல்கிறார்கள் 77ஓட கூட்டணி உருவாகினதோட தமிழரசு கட்சி உறங்க நிலையை போயிட்டு. ஒரு மண்ணாங்கடிக்கும் போயில உறங்க நிலை இல்லை. தமிழரசு கட்சி எப்பொழுது உயிரோட்டமாக இருந்தது. 81ஆம் ஆண்டு அமிர்தலிங்கம் எங்களுடைய யாக்கள் தேர்தல் திட்டத்தை பதிவு செய்திருக்கிறார். 81 உறங்க நிலை போனா அமிர்தலிங்கம் உறங்க நிலையை போய்விட்டாரா? இல்லை. ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருக்கிற பொழுது தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தான் முதன்மை பெற்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஆகவே அதுவும் இது ஒன்றாக இருந்ததுனால கூட்டணியோடு நாங்கள் சேர்ப்போம். தமிழரசு கட்சி தனித்துவமாக எந்த காலத்திலும் இருந்தது. சில பேர் தவறாக சொல்றாங்க, உறங்கு நிலைக்கு ஒரு நிலைக்கும் போய் தமிழரசு கட்சிக்காரரே இருந்தார். இப்படி இருக்கிற பொழுது இப்பொழுது நம்ம எங்கட தேர்தல் இந்த ஒன்றை நான் சொல்ல வேணும். இந்த வீட்டுக்கு தலைவர், தேசிய தலைவர் தானே கூட்டமைப்புக்கு சின்னமாக நம்ம சண்டைன்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் நான் ஒரு ஆதாரத்தோட எல்லா கதைக்கும் இப்போ சொல்கிறேன். தலைவர் அவர்கள வாயால் சொன்னது ஆதாரம் நான் சொல்கிறேன். இதோட ஆரம்ப காலத்தில் நடுப்பகுதிக்கு போகுது, கட்சி இயக்கம் வளர்ந்த நடுப்பகுதியில் பேசுகிற போகுது அவர் சொன்னது பொட்டமான் உட்பட எங்களுடைய அமைப்பிலே சேர்ந்தவர்கள் அநேகமானவர்கள் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள். வேறு சில 1-2 பேரை சொல்லி அவர்கள் வாரதே இல்லை. தலைவர் சொன்னது இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சால் மூத்த போராளி காக்காண்டத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை காரணமாகத்தான் கூட்டமைப்புக்கு
சின்னம் என்று வருகிற பொழுது தமிழரசு கட்சியின சின்னத்தை அவர் தீர்மானித்தார். அப்ப அந்த சின்னத்தினுடைய புனிதத்தை காக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. இப்ப கிட்டத்தட்ட நாங்கள் கட்சி ரீதியாக என்றால் ஒரு அளவுக்கு நாங்கள் அநேகமான உள்ளூராட்சிகளை அதனுடைய தலைமைகளை பெற்றக்கூடிய வாய்ப்பு எழுந்த என்றையும் நாங்கள் கணித்துக் கொண்டோம். ஆனால் இவர்கள் இந்த டிடிஎன்ஏயை சேர்த்துக்கொண்டு எங்களை ஏளனம் பண்ணுகிற பொழுது எங்களை நாங்கள் சுதாகரிக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்பொழுது யார் யாரிடம் பேச வேண்டும் என்பது தீர்மானிக்கிறது. பேசுறாங்க. அதிலே கிபிடிபியினுடைய செயலர் நாயகம் ஒருவர். இதில் இன்னொன்று தெரியும். 2018ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி மன்ற முதல்வர் தேர்தலில் ஆனோல்ட் அவர்களை முதல்வராக அப்ப கட்சி தலைவராக இருந்த மாவே சேனாதிராஜ் அவர்கள் டாக்டர் பேசித்தான் நடந்தது. அதே போல நல்லூர் பிரதேச சபையிலே அவரோட நான் பேசித்தான் சொல்லியிருக்காங்க. திரு தியாகமூர்த்தி அவர்கள் தலைவராக்கிறார். அப்ப யாரும் பேசல, தேசியம் பேசல. இப்போ நான் போய் அதில் மிக தெளிவாக நான் தலைவரை காட்டியிருக்கிறேன். என்னை ஈடுபடும்படி நெருக்கடி கொடுத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் ஒருத்தரையும் பேர் சொல்ல விரும்பேன். அண்ணே ஒரு ஆள் சொன்னார், ஒரு 4-5 சபையாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் இருக்கிறார். இங்கே இருக்கிறேன் நான் 4-5 இல்லை, கூடுமானவரை எல்லா கவுன்சில் சபையிடையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், அவளுக்கு மறக்கல நான் பலிக்கிட ஆக்கப்படுவேன் என்பது எனக்கு தெரியும். அதை தெரிந்து கொண்டுதான் நான் பேசினேன். ஒரு செய்தி தான் போட்டேன். உள்ளூராட்சி சபை தலைவர்கள் தெரிவு சம்பந்தமாக பேசுவார், வேறு ஒன்றுமே கிடைக்கும். அவரை திருப்பி போட்ட அதுவும் 11:52 செய்தியை போட்டோம். என்ன காரணம்? இந்த சில நேரம் இந்த ப்ரீஎம்டிவ் முன்கூட்டியே சில பாதுகாப்பு தேட வேண்டிய கடப்பாடு, அது இன்டெலிஜென்ஸ், அது கட்டிக்கிறேன். இப்போ எனக்கு 11 மணி அளவிலே ஒரு தகவல் வந்தது. டிடிஎன்ஏக்காரர் டாக்டர்ஸோட பேச போனோம். அது ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையும்ன்றது எனக்கு தெரியும். அது அந்த இதிலே ஒரு தடுப்பணையை போடுவதற்காக நான் இந்த செய்தியை நாங்களும் அதில் இருக்கோம். கிட்டத்தட்ட நினைக்க 3 மணி 3:30 அவர் ஒரு செய்தி போட்டார். இன்று என்னுடைய கட்சியில் கூட்டம் இருக்கிறது, மாலையிலே சங்கு கட்சிகள் சந்திக்க இருக்கிறார்கள், ஆகவே உங்களுடைய சந்திப்பு நாளை சந்திக்கலாம், அதாவது 5ஆம் தேதி போட்டுட்டார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அவர் பேசின சித்தார்த்தன், ஏன் சித்தார்த்தன் படித்தவன் இப்போ கிடையாது. சித்தார்த்தன் இல்லாமல் செல்லும் அடக்கல் எனக்கு சொல்லிட்டேன், செல்லும் அடக்கல் சொல்லிட்டேன். செல்லும் அடக்கல் நான் வச்சுக்கொண்டு இல்லை அவர் பேசுகின்றார். சித்தார்த்தன் சொல்லலை தானே. தெய்வீகம் ஒன்று இருக்கு. நான் வெள்ளிக்கிழமை போய் நான் கதை சொல்கிறேன். நான் செல்லும் அடக்கல் சந்திக்க போகிறேன். எனக்கு ஒரு சொல்லியிருக்கேன், சொல்லலை, மறைச்சு போடுவோம். எனக்கு இப்போ எங்களையும் வரவழைத்து போட்டுக்கலாம் தானே. வேண்டு வேறுங்கோ எங்களை தலைமை கிளியண்டா நான் வைக்கிற ஒரு ரோசமுள்ள தமிழரசு கட்சிக்காரன் கடைசி வரையும் போக மாட்டான், போன்னு சொல்ல மாட்டான், அல்லது போகாதது பிள்ளைன்னு சொல்ல மாட்டான். சித்தார்த்தன் எனக்கு அது இல்லை. சிவகுமாரன் நிகழ்வில் 2 பேருக்காக இந்த நடுவில் இருந்தேன். ஒத்திவைப்பு தான் பேசப்பட்டது. ஒத்திவைப்பு தான் பேசுகிறேன்.
அப்போ என்ன நடந்தது? நாங்கள் ஒரு ஆபத்தை நோக்கி இருந்தோம். அதை தடுப்பதற்காக அந்த நிகழ்வு நான் ஒன்று உறுதியாக சொல்கிறேன். அவரும் இப்போ நான் நினைக்கிறேன் டக்ளஸில் இல்லை தெளிவாக சொல்லியிருக்கோம். நாங்கள் தலைமை பற்றி மட்டும்தான் உள்ளூராட்சி மன்ற தலைவர்களை தெரிவு செய்வது, ஆதரவு வழங்கும்படிதான் மட்டும்தான் கதைச்சது. வேற கதைக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு தமிழ் தேசியம் படிப்பிக்க வேண்டிய தேவையில்லை. நான் 2001 2002 எல்லாத்துலேயும் இருக்கிறேன். அவன் தான் கதைக்கிறேன். இடம் எல்லாரும் விட்டான் துள்ளி குதிக்கிறேன். ஆனால் அதை நான் பெருசாக எடுக்கலை. அப்போ தவறாக இருக்கலாம், அதை விடுவோம். ஆனால் தியேட்டருக்கு அவரும் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன். நான் புதுசாக போகவில்லை. இயக்கம் இருக்கிற காலத்தில் 98ஆம் ஆண்டு காலத்தில் நான் யாழ்ப்பாண மாவட்ட நுகர்ச்சி கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவராக இருந்த போது 3 முறை போயிருக்கிறேன். எப்படி அலுவலகம் ஏன் எங்களுடைய பொருட்கள் ஏற்றி வந்த கப்பல் விடுதலை புலிகள் தாக்குதலில் காங்கிரஸ் துறையிலே தாண்டது. அதில் எங்களுக்கு 1,80,00,000 ரூபாய் நட்டம் வந்தது. அப்போ அதை அந்த சபை தீர்மானித்தது, நீங்கள் அமைச்சர்களுக்கு பேசி நட்டத்தை பெற்றுத்தர வேண்டும். அதுக்காக 3 தரம் போனேன். 3ஆம் தரம் போகிற பொழுது பகிரங்கமாக தான் சொல்கிறேன். என்னுடைய நண்பன் தவராசு கேட்டார், நீங்கள் இன்ஷூர் பண்ண வேணும். ஏன் இன்ஷூர் பண்ண இல்லை? ஆனால் நீங்கள் தான் பொறுப்பு. டக்ளஸால் இருந்தவர் தலைமை தாங்கியது. நான் சொன்னேன், இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னு எனக்கு தெரியும். அது அதை பேசினா இங்கே வேற இல்லை. சந்திரிகா பண்டாரநாயக்கா அமைச்சராக ஜனாதிபதி நட்டஈடு பெற்று தரவா முடியுமா முடியாதா என்று கேட்கத்தான் நான் இங்கே வந்து கேட்டேன். அங்கேயே வந்து சொல்லி கொடுத்து நான் போயிருக்காரு. அப்போ சரி, இப்போ எல்லாம் தேசியம் தேசியம் என்ன பொருள் கேட்டுக்கலாமா? ஏன் என்ன போனின்னு கேட்காதா? உங்களை போல ஒழிச்சு மறைச்சா இருந்தேன். நான் 2001 தேர்தல் கட்டினா 2004 கட்டினேன். 2004 நான் காங்கிரஸுக்குள்ளார விடப்பட்ட பொழுதும் கடைசியாக என்ன யாழ்ப்பாணத்தில் தேர்தலில் போட்டியிட வந்து நான் தோற்கடிக்கப்பட்டது, அது வேறு விஷயம். காங்கிரஸுடைய முக்கியஸ்தரான விநாயகமூர்த்தியை பவனியாங்க நான் சொன்னேன். அப்போ இயக்கம் என்ன கேட்டுருக்கணும், அன்னையே போது நீங்கள் கேட்டுருக்கணும். உண்மையான அதை பெருசாக எடுக்கல. எனக்கு என்னுடைய கட்சியும் என்னுடைய கட்சி நிலையும் முக்கியமாகப்பட்டது. இப்பான்னு சொல்கிறேன். இங்கேருந்து சில பேர் எதிர்த்து போடினோம் போடினோம் எனக்கு தெரியும். யார் போடுறாண்டு ஒவ்வொருத்தரையும் தெரியும். நான் சொன்னேன், இந்த முக்கியமான ஒரு ஆள் இங்கே யார் இந்த செய்திகள் போடுறது, SMS போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, மற்றது குரூப்பில் எழுதுறது, எனக்கு எல்லாரையும் தெரியும். ஒன்று திட்டம் பிழைத்த கொள்கை குன்றுகள், திட்டம் பிழைத்த கொள்கை குன்றுகள், அவர்களுடைய எண்ணம் பிழைச்சி போச்சு. நான் நினைக்கிறேன், நான் துணியாக சொல்கிறேன், உங்களை அந்த சபைகளிலே கூடுமானவரை எங்களுடைய உறுப்பினரை தலைவர்கள் ஆக்குவோம், கட்டாயம் செய்வோம். அதுக்கான முயற்சி எல்லாம் செய்வோம். அந்த முயற்சியை நாங்கள் நீ திட்டிப்பட்டு போ, நீ தான் திட்டான்னு எனக்கு தெரியும். ஆரை விட்டு தூண்டு எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறோம். அது என்னென்று உங்களுக்கு தெரியும். அதையும் செய்யணும். சில பேர் புதுசு தானே, வரலாறு தெரியாது தானே, அவர்கள் ஏமாத்தலை வந்து நிச்சு சொல்லிடும். பெரிய விஷயமே இல்லை என்னை பொறுத்தவரை. அப்படி நான் நினைக்கல. யான் ஒரு வரலாற்றில் வந்தனும். அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த வரலாற்றிலே நான் பின்பற்றாவிட்டால் நான் விடுதலை பொருள்கள் வாழ்ந்திருக்க முடியாது. இன்றைக்கு நான் அந்த கோட்பாட்டில் தான் இருக்கிறேன். மழைக்கால கட்டு நலம் பந்தி கொப்பளக்க தாவா
இந்த மாதிரி தாவாகும். எனக்கு ஒன்றுதான் இருக்கு. இந்த நிகழ்வுகள் எனக்கு ஒரு பாடம் தந்தது, மிகப்பெரிய பாடம் தந்தது. இந்த வள்ளுவர் சொன்னார், கேட்டிலும் உண்டோர் போதி கிளைகளை நீட்டி அளப்பதோர் போல். என்னோட நண்பர்களை கட்சிக்குள்ள கட்சிக்கு வெளியிலும் எதிரிகளை தெரியல, நண்பர்கள் பலர் அவர்களோடு எங்கே நிற்கிறார்கள், என்ன செய்தார்கள், எப்படி பேசினார்கள். இந்த விடயம் எனக்கு பாடம் கற்பித்து தந்தது. நான் ஒன்று சொல்றேன், பயிரங்க சொல்றேன். உண்மையாக நான் பலிக்கடாக தாக்கப்படுகிற பொழுது ஓரளவுக்கு நியாயமாக என்னோடு சிந்தித்தவர்கள் அல்லது ஆதரவாக தெளிவாக நின்றவர்களில் முக்கியமாக சாணக்கியனும் துராசிங்கிலும் மட்டக்களப்பை சார்ந்தவர் உண்மையை புரிந்து கொண்டார். என்னுடைய உள்ள கிடைக்க துராசிங்கம் மிக தெளிவாக சொன்னார், நான் ஏன் இதை செய்தேன், மற்றவர்கள் அதை வந்தா போகும் என்று அண்ணன் நீங்க காப்பாற்றுங்க சொன்னவர்கள் ஒரு வசனம் பேசல, குறைஞ்சு போட்டு வந்து அது நடக்காத காரியம். நான் காழ்ப்புணர்ச்சியோடையோ கள்ள எண்ணங்களோடையோ தீய உணர்வுகளோடையோ அந்த விடயத்தை அணுகல. என்னுடைய கட்சி நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எங்களுடைய உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள், அவர்கள் பதவி எனக்கு ஒன்று சொல்லப்பட்டது. பொதுச் செயலாளருக்கு தெரியும், பொன்னாயமாவுக்கு தெரியும், நாங்கள் குழப்பம் இல்லாவிட்டால் நாங்கள் எதிரணியில் நிற்கிறோம். இது அகம்பாவம், அவர்கிட்ட சொந்த அகம்பாவத்துக்காக. நீங்கள் யாராவது நாங்கள் எல்லாரும் எதிரணியில் நிற்கத்தான் தேர்தல் போயிட்டு என்று சொன்னீங்கன்னா எழுதி கையாட்டுக்கோ, நான் இறங்கி இந்தியோட கட்சியை கொடுப்போம். யாராவது எதிரணியில் நிற்கவாக தேர்தலில் நின்று, தேர்தல் அப்படி இல்லையே. ஒரு தேர்தல் என்பது அதிகாரத்தை நிர்வாகத்தை ஏற்று நடத்தி மக்களுக்கு சேவை செய்கிற வாய்ப்பு இருக்கிறதா அரசியல். எதிர்கட்சியில் இருக்கிறது யாரும் இருக்கிறது இல்லையே, அரசியல் இல்லையே. அப்ப நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் சபைகளிலே உங்களுடைய தலைவர் தலைவர் நிர்வாகம் செய்து மக்களுக்கு சேவையாற்றுவதன் மூலம் இந்த கட்சியை நிமிர்ந்து நிற்க செய்வதற்கான மூலோபாயம் என்பதுதான் என்னுடைய தெளிவான நிலைப்பாடாக இருந்தது. ஆகவே நான் இனி அதையும் பேசல, ஒன்றை மட்டும் புரிஞ்சோம். புதுசா ஒன்றும் இதெல்லாம் புதுசா சொல்ல அடிச்சு முடியும். என்ன விடுதலை புலிகள் என்ன கேட்டிருக்கப்பா, நான் 3 தரம் இப்படி பண்ணி போகணும், நாட்டோடு கேட்கணும், தவறாசாக இதெல்லாம் சொன்னாங்க. நான் கூட இன்சூரன்ஸ் கேட்க சொல்ல நான் இங்கே வரல, அமைச்சரை கேட்கத்தான் வந்தேன். நீங்கள் கொண்டு பண்ணி எடுத்தாருங்க இல்லையோண்டு கேட்கத்தான் வந்தேன், சொல்லி கொடுத்தா வந்தேன். எனக்கு தைரியம் இருக்குது. நீங்கள் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். 2010ஆம் ஆண்டு நான் பல இடங்கள் அதால் பாதிக்கப்பட்டேன், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். 2010ஆம் ஆண்டு இப்போ எனக்கு பெரிய 2 மணி அஜெண்டா பேசப்படுறது, அந்த 2 மணி திட்டம் பேசப்படுறது. இப்போ தலைமை தாங்கிறது அப்போ அமைச்சராக இருந்த டாக்டர் தேவானந்தர். அப்போ முதலாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார்கள். நான் பேசியிருந்தேன். நான் வளமை போல மற்றவர்கள் பேசுவது பின்னால் பேசுகிற ஒரு வழக்கு எல்லாரும் பேச முடிய நான் எழுந்தேன். தலைமையாக டாக்டர் தேவானந்தா அவர்கள் சொன்னார், என்னை பார்த்து இவர்களும் சுருக்கமாக பேசும், சுருக்கமாக பேசும். இப்போ நான் சொன்னேன், இப்போ பரவாயில்லை, நான் கொஞ்சம் நீட்டாக பேசி பேசுவேன், நான் நீட்டாக பேசி தூர பேசுகிறான்னு சொன்னேன். முடிஞ்சல வெளியில் ஸ்ரீதரன் போய் சொல்ல இல்லையா, அண்ணே நீங்கள் எப்படி கதைக்கிறீங்க, ஏன்னா அப்போ டாக்டர் பையன் நான் தான் அதான் சொன்னாங்க. எனக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனபடியாக நீங்கள் இறுதியாக நான் பாரதியாரை கூப்பாடு
பாரதியார் சொன்னார், ஒரு பதவிதான் எப்பதம் வாய்த்ததுமேனில் அப்பதம் நம்மில் யாவருக்கும் பொதுவாகும். 30 கோடியும் வாழ்வோம், 30 கோடியும் வாழ்வோம், வீணில் 30 கோடி முழுமையாக. இந்த பாரதியினுடைய பாடலுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு கட்சியாக கூட்டாக வீழ்ந்தாலும் வீழ்வோம், வாழ்ந்தாலும் வாழ்வோம் நினைத்து செயல்பட வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு. அதை நாம் அறிவித்தது ஒற்றுமை என்ற பலத்தோடு சபைகளை நடத்துகின்ற பலத்தோடு கட்சி என்று நிலைக்கின்ற பொழுது நேர்மை நிதானம் ஊழலற்ற இதை அந்த வகையினை நிர்வகிக்கின்ற இந்த கட்சிக்கு பெருமை தேடி தர வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிற உரிமை எனக்கு உண்டு. இப்ப எழுதுகிறார் எனக்கு கணக்கு எழுதுகிறாங்க, அப்படி எனக்கு கவலை இல்லை. உண்மையாக முடிக்கிற போது தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனைவி காலமாயிட்டார். அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம், அவர் எளிய சகோதரி பிரான்ஸில் இருக்கிறார். எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கார், வாய்ஸ் மெசேஜ். கிடக்கு, நீங்கள் உங்களுடைய 3 பிள்ளைகளுடைய நலன் சார்ந்து சிந்தித்து அவர்களுடைய நிலையில் கவனத்தை செயல்பட்டால் நல்லது இருக்கின்ற என்ற விஷயத்தில் விளைந்ததான் அவருடைய என்னுடைய மனைவியினுடைய எளிய சோதனை. எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இருந்து 1983 இருந்து போராட்டத்துக்குள்ளே வாழ்ந்தவர். போராட்டத்தில் அழிவுகள், தாக்கங்கள், இழப்புகளை சந்தித்தவர். 10 வருஷமான சேவையை துளைத்தவர். ஓய்வூதியத்தை அரைவாசியை துளைத்தவர். சுயநலத்துக்கான அதுவும் செய்யணும். இந்த இதில் டாக்டர் சட்டத்தில் எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம்? லாபம் அடைகிற நீங்கள், நான் அல்ல. அது கதைக்காக விட்டா என்ன நடக்கும்ன்றாவது கொஞ்சம் பேர் சிந்திச்சார்களோ? இல்லை, கூத்தாடுங்க. நீங்கள் வெல்லவா, எங்களுடைய கட்சி வெல்லவா, எங்களுடைய கட்சி நிர்வாகத்துக்கு இதான் என்னுடைய இலக்கு, என்னுடைய நம்பிக்கை. மற்றவர்கள் பேசுவேன். அவ்வளவு பேரும் சங்குகளும் சைக்கிள்களும் எங்களுக்குள்ளாக தள்ளி நிற்கிறது. இவ்வளவு பேர் இருந்தால் ஒழுங்கான தமிழரசு கட்சிக்காரன், ஒழுங்கான நியாயமாக சிந்திக்கிறவனும் விமர்சிக்கிறேன். கடைசியாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசு அதிகாரி எனக்கு ஒரு செய்தி அனுப்புகிறோம். ஐயா, நீங்கள் செல்லுற பாதை நகர்கின்ற வழி பொருத்தமானது, அதை தொடருங்க. மிகப்பெரிய விளைப்பாரிய ஒரு அதிகாரி 2 விதத்து. நீங்களும் கன பேர் சிவஞானம் செய்த அப்புறம் அங்கே துளத்திருக்கு, தொடக்கூடாது, திருட்டு துளக்கா நினைச்சிருப்பியா? நான் போய் வந்த இடம் தான் முன்னுக்கு. இயக்கம் இருக்கிற காலத்திலேயே நான் போய் வந்துடுறேன். இப்போ தமிழ் தேசிய இயக்கத்துக்கு தெரியாதோ? இதை லாபகமாக நான் ஒரு குண்டு மட்டும் இப்போ பகிரங்கமாக சொல்லிப்போம். அஜேந்திரமாக இருக்குன்னு சொல்லி வேண்டியிருப்பேன். அவனை நான் நினைக்கிறேன். அது போய் உங்களுக்கு தெரியும் தான். நான் அவரை திட்டையில் பேசல இல்லையா, தேசியத்தோடு நிற்கிறேன்னு நான் பல இடங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் தம்பி, நான் தமிழரசு கட்சிக்காரன் நீயே சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, புலிகள் என்ன காங்கிரஸ்லேருந்து கேட்க சொல்லி அனுப்பின பொழுது முதல் கூட்டத்தில் நான் தமிழரசு கட்சிக்காரன் சொல்லித்தான் தைரியம் கேட்டேன். காங்கிரஸ்காண்டி சொல்லலை. சுதந்திராவளி கேட்க கையெழுத்துல சொன்னார். இப்படித்தான் சொன்னார். முதல் கூட்டத்திலே நான் தமிழரசுக்காரியான்னு சொன்னேன். நான் தமிழரசுக்காரியான் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கப்படுவீங்க. நீங்களும் இதுதான் உங்களை வலியுறுத்துங்க. நீங்களும் உங்கள் சபையில் அதனுடைய நிர்வாகங்களை பொறுப்பெடுப்பதற்கும் அதனை சரியாக நிர்வகிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில்
இறுதியாக தலை இருக்க வாழாடுற வேலையை செய்ய வேண்டாம். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, சில நேரம் எங்களுக்கும் பெரிய சங்கடமாக இது. அப்படி செய்ய வேண்டாம். ஒழுங்கு கட்டுப்பாட பராமரிக்கிற அதிகாரமும் தேவை இருந்தால் அது பாதிக்கப்படும். கட்சியில் ஒழுங்க மூன்றவர்கள் கட்சியில் சில பேர் சொல்கிறார்கள், அவர்களை நாங்கள் கையாளுவோம். அவை ஒழுங்காக ஒற்றுமையாக நான் சொன்ன 30 கோடியும் வாழ்வோம், 30 கோடி முழுமையாய் வீழ்வோம் என்ற உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி நான் கொஞ்சம் கூட எடுத்து என்னுடைய உள்ளத்தில் இதுவரை நான் கூட பேசுறது கிடையாது. ஆனால் இங்கே நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். கல்லறி விழுகுது, முதுகில் குத்தப்படுகிறது, நண்பர்கள் தெரிந்தவர்கள் குத்துகிறார்கள். எனக்காக இல்லை, எனக்கு ஒரு தேவையும் கிடையாது. சில குடும்பம் நல்லா இருக்கு, பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள், நான் நல்லா இருக்கிறேன், நான் பென்ஷன் இருக்கு, எனக்கு ஒரு தேவையும் கிடையாது. மாகாண சேவையில் தடுத்தார்கள், இல்லை என்றார்கள், உனக்கு அமைச்சர் இல்லை என்றார்கள், எல்லாம் செய்தார்கள். டிக்கெட்டே இல்லை நீ புரியன்னு சொன்னவர்கள் இருக்கிறார். சம்பந்தையா சொன்னவர், நான் ஒழிக்கல, எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் மறைச்சு தான் நான் கடைசியாக கற்றவனாகும். பரவாயில்லை, அவர் சொன்ன பேன் தந்தார், அது பேன் தந்துட்டேன். அது வரை நான் அந்த நிதானமாக போக முடியும். இன்றைக்கு அதில் இருக்கிறேன், முடிய போயிடுவேன். போனால் ஆறுதலை 945 இருப்பேன். சில நேரம் கட்சி தேவைப்பட்டால் கட்சிக்கு எதுவும் படிச்சவங்க இல்லையான செலுட்டு போவேன். அவை திரும்ப சொல்கிறேன், சிவஞானம் நான் கொள்கையோடு நின்றபடியாக இருக்கான். தேசிய தலைவருடைய அங்கீகாரத்தை பல சந்தர்ப்பங்களை நான் பெற்றேன். அதில் இருந்து புராணம் இந்த இடத்துக்கு போனேன், நான் தீர்ப்பிட்டு வருவேன். வேலும்பாக தேசியம் செய்தவன் நான். எனக்கு அந்த வரலாறு 2001 2004 முடியும். 2004 25,000 வாக்கு பெற்றவன் நான். 2013 26,747 வாக்கு பெற்றவன் நான். எல்லாரும் காட்சி. அப்போ என்னண்டு அவ்வளோ காலம் நான் செய்த புளியண்டா எப்படி மக்களின் ஆதரித்தவர்கள் இதை பார்த்து கொள்வாங்க. நான் சரியோ புலியோ இந்த கட்சியினுடைய தலைவர், நானும் பொதுச் செயலாளரும் முறைப்படி ஜாப்பின்படி முழுமையாக நிதானமாக மத்திய செயற்குழுவால் ஜாப்பு ஏற்பாட்டின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவர்கள், அதனுடைய முழுமையான அதிகாரங்களை பொறுப்புகளையும் கொண்டவர்கள். இது தவறு என்று பிரசாரம் செய்து கொண்டு திரிகிறவர் நீங்களும் சில பேர் நம்புவியல், எனக்கு தெரியும். வசதியாக நம்புறது இருக்குதான். நீ கூட்டு போ, எல்லாம் தான் கூட்டு போறீங்கள், ஏன் கூட்டு போ. இப்போ இன்னொரு கூட்டுக்குள்ள போய் அந்த வழக்குகளை தள்ளுறீங்க ஆட போ பார்ப்போம். நான் சொல்கிறேன், நாங்கள் அதில் ஒரு காலம் சுதந்திரத்தை தெரியுமோ சிவஞானத்தின் தெரியுமோ பிள்ளைகள் எல்லாப்பின் படி ஒழுங்காயிரும். சவால் விட்டால் சவால் கொடுக்கும், அதை நான் ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு ஆயத்தம் இல்லை. அதே நான் சொல்கிறேன்டா, நாங்கள் இப்போ கட்சியினுடைய செயல்பாடுகளை முழுமையாக யாப்பின் அடிப்படையில் தான் மேற்கொள்வோம். அதையும் சொல்லி இப்போ இவ்வளவு பேசுகிற என்னென்னா, எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆதங்கம், என்னுடைய உறவினர்கள் சில பேருக்கு இது வேணுமென்று இருக்கு. உறவினர்களுக்கு மச்சானுக்கு இது சரி, இவருக்கு தான் வேணுமென்று சொல்கிறவங்க இருக்கிறவங்க நான் தெரியுமா. ஆனால் இந்த நெருங்கினவர்கள் உனக்கு ஏன் இந்த வீடு, நீ ஏன் இதுக்குள்ள போய் உண்மைப்படுற, இருக்கிற போலே கெடுத்து போடுறியே கேட்டு அந்த வேதனை அந்த ஆதங்கம் உனக்கு முன்வைக்க வேண்டியது. எனக்கு அதை விட வேறு வழி இருக்கு, அதை விட வேறு வழி. நான் பிள்ளை அல்ல. இந்த கமலஹாசன் கன்னடம் தமிழ்லேருந்து வந்த போலீஸ் கடைசியாக நீதிமன்றத்தை சொன்னேன், மன்னிப்பு கேட்பேன். இப்போ பிள்ளை என்றால் மன்னிப்பு, பிள்ளை இல்லை என்றால் மன்னிப்பு இல்லை. லவ் ஹேஸ் நோ அப்பாலஜிஸ். இந்த விதத்திலும் நான் தவறு செய்யலை. அது யார் சொன்னாலும் நான் என்னுடைய கட்சி நலன் சார்ந்து, கட்சி சார்ந்து தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சார்ந்து அவர்கள் ஆள் துணிவாக தைரியமாக நிர்வகிக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எண்ணப்பட்டது. அதிலே எங்களுடைய அரசியல் குழு தீர்மானத்தின் அடிப்படையில் நான் செயல்பட்டிருக்கிறேன். உங்கள் நன்மை கருதி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதுவே எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் சொல்லி பார்த்துக்கு நன்றி கூறி கொள்கின்றேன்.
இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இன்று காலை 10 மணியளவில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் சுமந்திரன், நிர்வாக செயலாளர் S குலநாயகம் ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள், கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.